vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா கேசரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கேசரி செய்யறது ரொம்ப ஈஸி தான். 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து செஞ்சிடலாம். நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் pan எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு pan வச்சுக்கோங்க. pan நல்லா சூடானோனே ghee 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் cashew nutsம் கிரேப்ஸும் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கிரேப்ஸ் வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் லைட்டாக வறுத்தீங்கன்னா போதும். ரொம்ப பிளாக் ஆகக்கூடாது. ஓகே, கிரேப்ஸ்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, முந்திரி வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சோன்னா 1 ஸ்பூன் வந்து திரும்பவும் கீ விட்டுக்கோங்க. அதில் வந்து நான் இந்த 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நம்ம அதை பேனில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கிறது வந்து லைட்டாக ரவையோட ஸ்மெல் லைட்டாக வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். ஓகே, தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா அது கட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடவே வந்து ரவையை வந்து போட கலரணும். ஓகே, கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி வெந்த பதம் வரும்போது நம்ம வந்து 1 கப் வந்து எடுத்தோம் ரவை. அந்த 1 கப்னா 1:2 அளவுக்கு நீங்கள் 2 கப் வந்து சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து இதில் வேகிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வரும்போது நீங்கள் வந்து சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் கட்டி சேராமல் எப்பயுமே வந்து கேசரி செய்யும் போது நமக்கு கட்டி சேராமல் கலக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு இது பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண அதுவே உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் போட்டு கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நடுவில் வந்து நீங்கள் வேணால் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக வேணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே 1:2 அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கம்மி பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போடாமல் தான் வச்சுருக்கேன்.
ஒரு 3/4 வாசி நான் போட்டிருக்கேன். நான் ஒரு கப் ஃபுல்லாக போட்டு இன்னொரு கப்பில் ஒரு 3/4 வாசி தான் நான் அந்த அளவுக்கு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கட்டியெல்லாம் நீங்கள் கரைச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓரளவுக்கு 3/4 வாசி வெந்திருக்கு. அது வேகும் போதே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம முதல்ல நெய்யில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து கொஞ்சம் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. எப்பயுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கலரை வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த கட்டி சேராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உடச்சி விட்டே இருக்கேன். நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை செய்யணும். இல்லைன்னா வந்து அங்கங்கே வந்து அது புட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கூடவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சொல்லுவாங்க நெய்யில் பாதி எண்ணெயில் பாதி இருந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. ரொம்ப யம்மியான உங்களுக்கு சூப்பராக கேசரி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. செய்யும் போதே வெளியில வந்து அந்த வாசனை வெளியில வரணும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது கூட வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல வந்து இது கூட நீங்க மேலே தூவிக்கலாம். இப்போ வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த பதம் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோல டெலிஷியஸான ஒரு கேசரி எப்படி செய்ய நீங்க கத்துருப்பீங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு நீங்க செஞ்சு சூப்பரா அசத்துங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் கார்த்திகா vlogs. Bye.